அதிமுக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் கடம்பூர் ராஜு பேசிய பேச்சு அதிமுக தரப்பில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறார். 1998ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியை கவிழ்க்க ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பரபரப்பான அரசியல் சூழல் இன்னும் 10 மாசம் தான் இருக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி நிறைய கருத்துக்கள் நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில இவரோட இந்த கருத்து களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எல்லாமே இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே கடந்த காலத்துல செய்த இந்த வரலாற்று பிழையை சொல்லிட்டே இருக்காங்க. வைகோ என்ன சொன்னாரு, 2006 ஜெயலலிதாவை போய் பார்த்தது தப்பு அப்படின்னாரு, அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னாரு. இப்ப கடம்பூர் ராஜு தன் பங்குக்கு 98ல பாஜக ஆட்சியை கவுத்தது வரலாற்று பிழை. அப்படி கவுக்கலைன்னா பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யாரை தலைவியா ஏற்றுக்கொண்டாரோ அந்த தலைவி செய்த ஒரு செயலை விமர்சிக்கிறார். அது எந்த விதத்துல அதிமுக காரர்கள் ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பதை, கடம்பூர் ராஜு விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். 98 மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 98ல வாஜ்பாய் ஆட்சி செய்த 13 மாத காலம் ஆட்சியை ஜெயலலிதா கவுத்தாங்க. ஏன் கவுத்தாங்க, எதுக்கு கவுத்தாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அவங்க அந்த ஒரு வருஷ காலமும் அவங்க என்ன கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, வாஜ்பாய்க்கு திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது அவங்க கோரிக்கையா இருந்தது. இப்போ நம்பர் 1. 2வது கோரிக்கை என் மேல போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணுன்றது அவங்க கோரிக்கையா இருந்தது. அந்த 2 கோரிக்கைக்கும் வாஜ்பாய் செவி மடுக்கவில்லை, அது கேட்கவும் இல்லை. அதனாலதான் அவங்க 13வது மாசம் அவங்க ஆட்சியை கவுத்தாங்க. ஆட்சியை கவுத்தோடனே வாஜ்பாய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன், இத்தனை நாள் என்ன தூங்க விடாம பண்ணிட்டாங்கன்னு அவர் சொன்னார் வாஜ்பாய். ஸோ எதுக்காக அவங்க ஆட்சியை கவுத்தாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். ஏதோ பாஜக வளர்ந்துருக்கும், கவுக்குலைனா வளர்ந்துருக்கும்னு சொல்றதெல்லாம் வரலாறா பார்க்கலாம் என்ன நடந்ததுன்ட்டு. கடம்பூர் ராஜு சில விஷயங்களை சொல்ல மாட்டார். ஆனால் அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு 2021 சில இடங்களில் பாஜக பிடித்தது என்பதை மறக்கக்கூடாது. ஆனால் அதற்கப்புறம் அவங்க தேர்தல் நடைமுறைகளை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற கட்சிகள் இருக்கும்போது அந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதை பொறுத்துதான் வெற்றி அமைகிறது என்பது ஒரு விஷயமா இருக்கும்போது, பாஜகவுக்கு சரியான கூட்டணி கிடைக்கல, அவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு யாரும் விரும்பலன்ற போது அவர்கள் பின்னடைவை சந்தித்தார்கள் என்பதுதான் உண்மை. 2014 மறுபடியும் ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தாங்க. அது பொன் ராதாகிருஷ்ணன் வின் பண்ணதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால 2016 அவங்க தனியா நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வெற்றிகள் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல என்பதுதான் உண்மை. ஸோ இது பாஜகவுடைய அந்த தேர்தல் நடைமுறை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஏற்றுக்காத ஒரு நிலையில தான் அவங்க வளர்ச்சி இருக்கே தவிர, இப்போ அண்ணாமலை காலத்துல ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 11% ஓட்டு வாங்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால 98ல பாஜக ஆட்சி ஏதோ கவுக்காத இருந்தா பாஜக வளர்ந்துருக்கும்னு சொல்ற அந்த விஷயம் தவறான ஒரு விஷயம். அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. 2வது ஜெயலலிதா எடுத்த ஒரு நடவடிக்கையை கடம்பூர் ராஜு விமர்சிக்கிறது அது அவர் தலைவியா ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா விமர்சிப்பது என்பது எந்த அளவுக்கு அது சரி என்பதை அதிமுக தொண்டர்கள் தான் தீர்மானிக்கணும். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.